السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த இஸ்திக்ஃபாரை 100 தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒருபோதும் அவன் கைவிட மாட்டான். நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி வைக்கின்றான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து வைக்கின்றான். அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு இஸ்திக்ஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவோம். இஸ்திக்ஃபாரின் சிறப்புகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. நாம் இஸ்திக்ஃபார்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான். அதே போன்று இஸ்திக்ஃபாரின் மூலமாக கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக இஸ்திக்ஃபாரை ஓதுவோம். ஏனென்றால் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? நாம் ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்து வருகின்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நாம் கண்கூடாக காணலாம். அல்லாஹினுடைய நேரடி உதவி நமக்கு கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ஏதோ ஒரு காரியத்தில் தடங்கள் ஏற்படுகின்றதா அல்லது ஏதோ ஒரு விடயம் கிடைப்பதில்லையா? அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த விடயத்தை சீராக்கி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தை, இதனை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்குவான்.